ஸோ இது நெக்ஸ்ட் டே காலையிலே வந்து பட்டையால இருந்து பேங்காக்குக்கு கிளம்பிட்டோம். ஸோ அப்படி போகிற வழியில் கேஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபில் பண்ண வந்த இடத்துல ஒன்று கவனித்த அங்கே இருக்க அவங்களோட புத்தா சாமி இருக்குல்ல, அதுக்கு அவங்க வந்து அந்த படையல் வைக்கிற மாதிரி காலையில் பூ பழங்கள்லாம் வச்சுட்டு அங்கே ஃபேண்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது யதார்த்தமாக நடந்ததான்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இன்னொரு இடத்துலையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். இதே மாதிரி ஃபேண்டா இன்னொரு வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய புத்தாவுக்கும் வச்சுருந்தாங்க. இது நாங்கள் பேங்காக்குக்கு போகிற வழியில் 2 டெம்பிள் பார்த்துட்டு போகிற பிளான் இருந்துச்சு. அதில் முதல் டெம்பிள் இது. ஸோ ஃபுல்லாகவே புத்தா பேஸ் பண்ண டெம்பிள் தான். ஸோ ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷ்னலான கலை அம்சமாக இருந்துச்சு. தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னல் வேலைப்பாடுகளோடு பண்ணியிருந்தது. இது வெளியே இருக்கக்கூடிய பகுதி, இது உள்பகுதி. ஸோ சுற்றி வரைக்கும் ஸ்டாச்சுஸாக இருந்தது. நடுவில் ஒரு கோயில். அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவில் இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸை வரிசையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பகுதியில் நின்று எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இப்போ இவங்க 2 பேர் நிற்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற மிடில் தான் கோவில். ஸோ இப்படி தான் அந்த சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் பகுதியில் ஒவ்வொரு ஸ்டாச்சுவாக புத்தாவை பற்றி ஸ்டாச்சு, அதோட டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே சைடில் கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய டோர்ஸில் வந்து நல்ல டீட்டெயில் வேலைப்பாடு இருந்துச்சு. பட் அதை வந்து அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு மேலே ஃபுல்லாக கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அந்த சென்டரில் இருந்தோடைய கோவிலோட பாட்டம் வியூ. இது அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். ஸோ சுற்றி வந்துட்டுருக்கேன். இது கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தா இது தான். ஸோ இது அங்கே ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது இந்த கோயில். ஸோ இங்கே நிறைய பேர் உள்ளே வந்து போயிட்டுருந்தாங்க. இது அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டெம்பிள் பிளேஸ். ஸோ இது அதோட ஃபோட்டோகிராஃப். இது அதோட விண்டோஸ் டோர்ஸ்லாம் இருந்த கலை. இது வந்து அவுட்டர் வியூ, வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த கோவிலோட வியூ எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ஷாட். ஸோ இது அதை முடிச்சுட்டு அடுத்த கோயில் போயிட்டோம். இது அந்த செகண்ட் கோயிலோட வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. ஸோ இது நிறைய படிகளோட கிட்டத்தட்ட 3-4 ஃப்ளோர் படியாக தான் ஏறி போகணும். ஸோ ஏறி போய் மேலே பார்க்கும்போது இது அங்கே இருந்த புத்தாவோட ஸ்டாச்சு. இந்த சென்டர் பீடம்னு சொல்லுவோம்ல, அந்த பீடம். சுற்றி வரைக்கும் ஆளுங்க சுற்றி காணிக்கெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே எடுத்த ஃபேமிலி பிக். இது வெளியே வந்து அவங்க அந்த பெல்லெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ அதை எல்சா யூஸ் பண்ணும்போது எடுத்த ஷாட் இது. ஸோ இது வந்து அவுட்டர் வியூவில் ஒரு ஃபேமிலி ஷாட். இதை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போகிற வழியில் எப்படி ஒரு பஸ் பார்த்தோம். இந்த பஸ் வந்து உள்ள ஹோட்டல் தாய் பஸ் ஃபுட் டூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸுக்கு உள்ளே உட்காந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணலை, பட் நாங்கள் காருக்கு முன்னாடி போயிட்டு இருந்ததுனால அதை கவர் பண்ணேன். இதில் இந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் போகும்போதே ஃபுட்டு ஸ்மெல்லு தான் அடித்தது. ஸோ அவங்க மேலே கீழேன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஏரியா இது. தாய்லாந்து மெயினாக டூரிஸ்ட் பிளேஸ்னால நிறைய விஷயங்கள் டூரிஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அதில் இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ். உள்ளே ஃபுல்லாக பஃபட் மாதிரி இருந்தது, செஃப் எல்லாம் இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது ஈவினிங், அங்கேயுமே ரொம்ப டிராஃபிக்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம். ஸோ இது ரூமுக்கு கீழே லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த புத்தா ஸ்டாச்சு.